வணக்கம். போன வீடியோவில் வந்து இங்கிலாந்துலேருந்து ஃப்ரான்ஸுக்கு காரில் எப்படி போகிறது, எவ்வளோ காஸ்ட் ஆகும், என்ன டைமிங், என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபெரியில் எப்படி போகிறது, யூரோ டன்னலில் எப்படி போகிறது, இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், கார் எடுத்துகிட்டு போகிறதுனா காருக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஃப்ரான்ஸோட லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ், ப்ளஸ் அங்கே ஃப்ரான்ஸில் வந்து யூகேலேருந்து எப்படி டிரைவிங் டிஃப்ரென்சஸ், இது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். தவிரவும் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க, இமிக்ரேஷன் எப்படி கிளியர் பண்ணுறது, கஸ்டம்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறது, இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இந்த கார் பற்றின டீட்டெயில்ஸையும் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இந்த கார் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணலாம். இமிக்ரேஷன் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இமிக்ரேஷன் வந்து எப்படின்னா வந்துட்டு இப்போது நம்ம இந்தியாவில் வந்து கார் ஓட்டிகிட்டு போகும்போது டோல் பூத்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இமிக்ரேஷன் பூத்ஸ் இருக்கும். என்னோட ஒரு வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு ஷார்ட் வரும், இமிக்ரேஷன் பூத்தில் நாங்கள் போய் க்யூவில் நிற்கிற ஷார்ட் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து இமிக்ரேஷன் பூத்ஸ் நிறையா இருக்கும், டோல் பூத்ஸ் மாதிரி. ஸோ காரை கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டு நீங்கள் கார்லேருந்து இறங்க வேண்டாம். உங்கள் எல்லாரும் காரில் இருக்கிற எல்லாருடைய பாஸ்போர்ட் அண்ட் வீசா டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு வாங்கி பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை யூரோப்பியன் பாஸ்போர்ட் இல்லை ஜிபி பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா ஜாஸ்தி வெரிஃபிகேஷன் இருக்காது. பட் ஒரு வேளை நீங்கள் வந்து இந்தியன் பாஸ்போர்ட் வீசா வச்சுருக்கீங்க, ஷெங்கன் வீசா அப்படின்னா வந்துட்டு எல்லாரோட முகத்தையும் வந்து தெரிகிற மாதிரி ஒரு தடவை பார்ப்பாங்க. ஸோ விண்டோஸ் எல்லாம் இறக்கியிருக்கணும், பின்னாடி சீட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு விசிபிளாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு வேலை 7 சீட்டர் அப்படின்னா எல்லாரோட முகமும் விசிபிளாக இருக்க மாதிரி விண்டோஸ் எல்லாம் வந்து இறக்கி இருக்கணும். நீங்கள் ஒரு வேலை பிளாக் அண்ட் மிரர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஃபுல்லாக இறக்கி வச்சுருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கணும், உள்ளே உட்காந்துருக்க எல்லாரோடைய முகமும் விசிபிளாக இருக்கணும். தவிர பின் சீட்டில் வந்து யாரும் இல்லைங்கிறது வந்து தெளிவாக தெரியணும். ஸோ யாரும் வந்து குனிஞ்சிட்டு உட்காந்துக்கிட்டலாம் போக முடியாது. ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த இமிக்ரேஷன் பூத்தில் வந்துட்டு நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும். ஸோ மேலே வந்து அதுக்கான போர்டு இருக்கும். ஸோ ஒரு வேளை யூரோப்பியன் பாஸ்போர்ட் யூகே பாஸ்போர்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு தனி கியூ இருக்கும். அதுக்கு தனியாக வந்து மேலே வந்து போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்தியன் பாஸ்போர்ட் இல்லை ஷெங்கன் வீசா வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த போர்டை பார்த்துட்டு யூரோப்பியன் பாஸ்போர்ட் இல்லாமல் நார்மலாக ஆல் பாஸ்போர்ட்ஸ்னு போட்டிருக்கிற க்யூவில் போய் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு 10-15 கவுண்டர்ஸ் இருக்கும். எதில் ஷார்ட்டஸ்ட் க்யூவை நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து எல்லா 15 கவுண்டரும் ஓப்பனாக இருக்கும். நார்மல் இமிக்ரேஷனில் போகிற மாதிரி எது ஷார்ட்டஸ்ட் க்யூவோ நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். முக்கால்வாசி வந்து 2 சைட்லேயும் கார் ஓட்டிகிட்டு போவாங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து வந்துட்டு போவாங்க, யூகேலேருந்தும் போவாங்க இல்லையா. ஸோ யூகேயில் ரைட் சைடு உட்காந்துருப்பாங்க, ஃப்ரான்ஸில் வந்து லெஃப்ட் சைடு உட்காந்துருப்பாங்க காரில். ஸோ அதனால் 2 சைட்லேயும் பூத்ஸ் இருக்கும். உங்களுக்கு ரைட் சைடில் இருக்க மாதிரியும் பூத் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரியும் பூத் இருக்கும். பட் நீங்கள் வந்து எது கம்மியான க்யூ இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அங்கே போய் க்யூ அப் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரண்ட் சீட்டில் உங்கள் கூட வந்து ஒரு அடல்ட் உட்காந்து இருக்கிறது ஈஸி. ஸோ அவங்க வந்து பாஸ்போர்ட் கொடுக்கலாம். ரொம்ப சின்ன பசங்களை உட்கார வச்சா அவங்க கொடுத்து அவங்க ஆன்சர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ 2 அடல்ட் வந்து முன்னாடி உட்காந்துக்கிறது ஈஸி. ஸோ டிரைவர் சைடுக்கு வந்தாலும் சரி, பேசஞ்சர் சைடு வந்தாலும் சரி, யார் வேணால் வந்து கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். அந்த பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ், வீசா டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கலாம். கஸ்டம்ஸ் செக் ஜென்ரலாக யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே இருக்கிற கண்ட்ரீஸில் போகிறதுல வந்துட்டு கஸ்டம்ஸ் செக் இருக்காது. நீங்கள் ஒரு வேளை யூகே ஏர்போர்ட்லேயே வந்து லேண்ட் ஆனீங்கன்னா கூட வந்துட்டு 3 செக்ஷன் இருக்கும், டிக்ளரேஷன், க்ரீன் அண்ட் யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு இந்த கஸ்டம்ஸ் செக்ஸ் கிடையாது. பட் இருந்தாலுமே கூட வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை நீங்கள் இங்கிலாந்துலேருந்து ஃப்ரான்ஸ் போகிறீங்க, இன்றைக்கி வந்து ரெண்டுமே ஈவில் தான் இருக்குது, பிரெக்சிட் நடக்கலை. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் கஸ்டம்ஸ் செக்குன்னு பெருசாக எதுவும் இருக்காது. பட் இருந்தாலுமே கூட வந்துட்டு கஸ்டம்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ்லாம் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10,000 யூரோஸ்க்கு மேலே வந்துட்டு கேஷாக கேரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அங்கே டிக்ளேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. பட் பொதுவாக வந்துட்டு அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் கார் ஃபுல்லாக பிரிம் டு த கார் வந்து நீங்கள் ஏதாவது பேக் பண்ணி வச்சுருக்கீங்க, அவர் நீங்கள் வந்து மளிகை சாமான் மாதிரியோ இல்லை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி விசிபிளாக இருக்குது அப்படின்னா மட்டும் மேபி செக் பண்ணுவாங்க. பட் ஜென்ரலாக உங்களோட லக்கேஜ் சூட் கேசஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, வெக்கேஷனுக்கு போகிற அளவுக்கு சூட் கேசஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்துட்டு பொதுவாக பெரிய செக்கிங் இருக்காது. ஏன்னா இது ரெண்டுமே வந்து பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஷெங்கன் விசாவில் போனீங்கன்னாலும் இந்தியன் பாஸ்போர்ட்டில் போனீங்கன்னாலும் நீங்கள் 2 EU கண்ட்ரிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுனால வந்து பொதுவாக வந்து கஸ்டம்ஸ் செக் வந்து ஜாஸ்தி இருக்காது. இங்கிலாந்துலேருந்து போகிறதுக்கும் சரி, ஃப்ரான்ஸ்லேருந்து வரதுக்கும் சரி ரொம்ப பெரிய கஸ்டம்ஸ் செக்கிங் இருக்காது. ஸோ கார் ஓட்டுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ முக்கியமாக வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். ஸோ நீங்கள் யூகே டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வேறு எதுவும் தேவையில்லை. இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ சொன்ன மாதிரி 1 இயர் வரைக்கும் யூகேயில் வந்து இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு வண்டி ஓட்டலாம். பட் நீங்கள் வந்து ஒரு வேளை யூரோப் போகிறீங்க, ஃப்ரான்ஸ்க்கு எஸ்பெஷலி ரோட் ட்ரிப் எடுத்துகிட்டு போகிறீங்க இந்தியன் லைசன்ஸ் வச்சு, நீங்கள் யூகேயில் வந்து இன்னும் 1 இயர் தான் ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஓட்டிகிட்டு போகலாம். பட் பொதுவாகவே அட்வைஸ் என்னென்னா வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பர்மிட் வந்து அடிஷ்னலாக வாங்கி வச்சுக்கிறது பெட்டர்.
ஏன்னா வந்து ஃப்ரான்ஸோட லோக்கல் ரெகுலேஷன்ஸ் படி வந்து நீங்கள் வெறும் இந்தியன் லைசன்ஸ் தான் வச்சுருக்கீங்கன்னா ஃப்ரெஞ்சில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும் அந்த லைசன்ஸ். இந்த மாதிரி நிறைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பர்மிட் அப்படிங்கிறத வந்து லைசன்ஸோட சேர்த்து இந்தியாவில் வாங்கலாம். ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பர்மிட் வச்சுருக்கிறது வந்து ஆல்வேஸ் பெட்டர் யூரோப்புக்கு ட்ரைவ் போகும்போது. யூகேயில் அது தேவையில்லை, அவங்களோட ஒரிஜினல் இந்தியன் லைசன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஒரிஜினல் இன்சூரன்ஸ் காப்பி, ஐ மீன் ஒரிஜினல் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி வேணும். ஒருவேளை நீங்கள் ரெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரிஜினல் அந்த ரெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு காரில் இருக்கணும். ஸோ உங்களோட ஓன் வெஹிக்கிளாக இருந்ததுன்னா வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் V5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் வந்து காரில் இருக்கணும். இது தவிர வந்து நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இன்சூரன்ஸோட ஒரு காப்பி இருக்கணும். அந்த இன்சூரன்ஸில் வந்துட்டு நீங்கள் யூரோப்பில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அந்த இன்சூரன்ஸ் வேலிட் அப்படிங்கிறதுக்கான அந்த பேஜோட காப்பி வந்து இருக்கணும். ஒருவேளை சில இன்சூரன்ஸ் எல்லாம் இப்போ யூகேல பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீப்பாக ப்ரைஸ்க்காக வந்து சில இன்சூரன்ஸஸ்லாம் வந்துட்டு வெறும் யூகே வேலிடிட்டி மட்டும் தான் கொடுப்பாங்க, யூரோப்பியன் வேலிடிட்டி இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து யூரோப்பியன் வேலிடிட்டி வந்து அந்த டைம் பீரியட் நீங்கள் எப்போ போகிறீங்களோ யூரோப்புக்கு அந்த பீரியடுக்கு நீங்கள் அடிஷ்னலாக வந்து இன்சூரன்ஸ் கவர் வாங்கணும். யூரோப்பியன் இன்சூரன்ஸ் கவர் ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் நீங்கள் வந்து காரை வந்து யூரோப்புக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஈவன் செக் பண்ணலனா கூட வந்துட்டு நடுவில் எங்கேயாவது மாட்டினா வந்து பிரச்சனையாகும். ஸோ அதனால் இன்சூரன்ஸில் வந்துட்டு அந்த கிளாஸ் இருக்கணும், யூரோப்பில் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது தவிர என்னோட கார் பையிங் டிப்ஸில் சொல்லியிருந்த மாதிரி வந்துட்டு லீசிங் ஆர் பிசிபியில் இருக்கீங்க, பர்சனல் கான்ட்ராக்ட் பர்ச்சேஸில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கார் வந்து உங்களுக்கு அவுட்ரைட் பர்ச்சேஸ் கிடையாது. ஸோ அப்போ வந்து காரை ஓட்டுறதுக்கு லீஸ் அக்ரிமெண்ட்ஸ்னு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதில் வந்து சில லீஸ் அக்ரிமெண்ட்ஸில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் யூகேல மட்டும்தான் ஓட்ட முடியும், நீங்கள் யூகே விட்டு வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கணும், ஒரு அடிஷ்னல் பெர்மிட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே கார் லீஸ் பண்ணியிருக்கீங்களோ, எந்த டீலர்கிட்ட கார் லீஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்ககிட்ட பேசி காரை வந்து யூரோப்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அடிஷ்னல் பெர்மிஷன் வாங்கி அந்த டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இந்த முக்கியமான இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஒரிஜினல் லைசன்ஸ், காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், ப்ளஸ் உங்களோட இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் வித் கவரிங் அந்த யூரோப்பில் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு கவரேஜ் இருக்குங்கிறது. இந்த 3 விஷயங்களும் காரில் இருக்கணும். ப்ளஸ் காருக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ்? ஸோ காருக்கு வந்து 5 ரிக்குவயர்மெண்ட், காரில் இருக்கிற வேண்டிய மற்ற விஷயங்களுக்கு வந்து 5 ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிபி ஸ்டிக்கர். இது என்னென்னா வந்துட்டு இப்போ நீங்கள் யூரோப்பில் இருந்து காரை வந்து யூகேக்கு எடுத்துகிட்டு வரீங்க, ஒரு காரை யூகேலேருந்து நீங்கள் யூரோப் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து அந்த கார் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த ஐடென்டிட்டி வந்து காரில் இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு டிஎன் அப்படின்னு போட்டுட்டா அது டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் வேறு ஸ்டேட்டில் போய் ஓட்டுறீங்க, கேரளாக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது வந்து கேஎல் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ஃபபெட் வந்து அந்த கார்லேயே, அந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லேயே இருக்கும். ஸோ வேறு ஸ்டேட் போகும்போது டிஎன் நம்பர் அப்படின்னா தமிழ்நாடு கார்னு தெரியும், வேறு ஸ்டேட் கார் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா அது எந்த ஸ்டேட்டுங்கிறது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லேயே தெரியும். பட் இப்போ யூரோப்பில் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு வந்து இந்த கார் வந்து யூகேவா ஃப்ரான்ஸா அப்படின்னு டக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ வந்து என்னென்னா வந்துட்டு இந்த காருக்கு வந்து இது வந்து ஜிபியிலேருந்து யூகேலேருந்து ஃப்ரான்ஸுக்கு போயிருக்க கார் அப்படின்னு தெரியணும்னா அந்த நம்பர் பிளேட்லேயும் வந்துட்டு ஜிபி ஆர் அந்த கண்ட்ரியோட அந்த 2 டிஜிட் கோட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஜிபினா கிரேட் பிரிட்டன். ஸோ இப்போ புதுசாக வர காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்ஸில் வந்துட்டு அந்த EU பார் கோடோட EU ப்ளூ கலரில் ஒரு சின்ன பார் ஒன்று இருக்கும். அதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்லேயே வந்துட்டு ஜிபிங்கிறது வந்து எழுதி ஒட்டியிருக்கும். அதே மாதிரி யூரோப்லேருந்து வர கார்லேயும் EU அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலரில் எழுதியிருக்கும். ஸோ அந்த மாதிரி கார்ஸ்க்கு வந்து இது தேவையில்லை. பட் ஒருவேளை பழைய நம்பர் பிளேட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட காரோட நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மாதிரி வரல எனக்கு. ஸோ அப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஜிபி ஸ்டிக்கர் வாங்கி அந்த ஜிபி ஸ்டிக்கர் வந்து மேக்னெட்டிக் ஸ்டிக்கர் கூட விற்கிது. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஸ்டிக்கர். மேக்னெட்டிக் ஸ்டிக்கரை வந்து இங்கே அப்படி ஒட்டிட்டோம்னா இந்த கார் வந்து யூகேலேருந்து வந்து இங்கே ஓட்டிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு மேக்னெட்டிக் ஸ்டிக்கர் இல்லைன்னா வந்துட்டு நிறைய இடத்துல நீங்கள் ஃபெர்ரி கிட்ட போகும்போதும் சரி, அங்கேயே வந்துட்டு கிட்ஸ் விற்பாங்க. அந்த கிட்டில் வந்துட்டு நார்மல் ஸ்டிக்கர் கூட இருக்கும், அதை ஒட்டிட்டு எடுத்துடலாம். நார்மல் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு எடுக்கிறதுல என்னென்னா காரில் வந்துட்டு பெயிண்ட் இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸ்டிக்கரை ஒட்டி எடுக்கிறது வந்துட்டு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக மேக்னெட்டிக் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூகே வரும்போது எடுத்துடலாம் நீங்கள். ஸோ இது வந்து காமனாக அவைலபிளாக இருக்கும். இது வந்து ஜிபி ஸ்டிக்கர். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிஃப்ளெக்டிவ் ஜாக்கெட்ஸ், அதாவது ஹை விசிபிலிட்டி ஜாக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹை விசிபிலிட்டி ஜாக்கெட்ஸ் வந்து காரில் வந்து எப்பயுமே இருக்கணும். காரில் இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் மெயினாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காவது வந்து காரில் வந்து அந்த ரிஃப்ளெக்டிவ் ஜாக்கெட்ஸ் இருக்கணும்.
இது தவிர இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்னிங் ட்ரையாங்கிள், அதாவது கார் பிரேக் டவுன் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு 20 ஃபீட் தள்ளி பின்னாடி வந்து காருக்கு பின்னாடி வந்து இந்த வார்னிங் ட்ரையாங்கிள் வைக்கணும். ஸோ நைட்டில் இல்லை ஒரு பிளைண்ட் டவுனில் யாராவது வராங்க அப்படின்னா 20 ஃபீட்டுக்கு முன்னாடியே இந்த வார்னிங் ட்ரையாங்கிள் இருக்கும், கார் வந்து பிரேக் டவுன் ஆகி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வார்னிங் ட்ரையாங்கிள் வந்து காரில் கட்டாயமாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் டிஃப்ளெக்டர்ஸ். இது என்னென்னா வந்துட்டு இப்போ பழைய ஸ்டைலில் ஹெட்லாம்ப்லாம் வந்துட்டு அந்த பல்போட பொசிஷன் வந்து ஒரு பக்கம் இருக்கும். ஸோ நம்ம யூகேல வந்து காரை வந்து லெஃப்டில் ஓட்டுறோம், ஃப்ரான்ஸில் வந்து காரை வந்து ரைட்டில் ஓட்டுறோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த காரோடைய ஹெட் பீம் வந்து இப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நமக்கு. ஸோ நார்மலாக யூகேல ஓட்டும்போது லெஃப்ட் சைடில் யாரும் ஓட்ட மாட்டாங்க. ஸோ அதனால இட்ஸ் ஃபைன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பழைய ஸ்டைல் கார்ஸில். பட் நீங்கள் ஃப்ரான்ஸில் வந்து ரைட் சைடில் ஓட்டும்போது நீங்கள் காரோடைய ஹெட் பீம் வந்து இப்படி லெஃப்ட்டில் போகும்போது உங்களுக்கு எதிர்த்தாப்பில் ரைட் சைடில் வர்ற கார் வந்து அந்த காரோடைய டிரைவரோட கண்ணில் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ரிஃப்ளெக்டர்ஸ்னு ஒன்று விற்பாங்க, அது வாங்கி ஓட்டணும். ஸோ இந்த ரிஃப்ளெக்டர்ஸ் என்ன பண்ணணும்னா கார் வந்து அந்த பக்கம் அந்த டைரக்ஷனில் வந்துட்டு பீம் அடிக்காமல் அந்த டிரைவருக்கு வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இருக்கும். இது வந்து ஒரு லீகல் ரிக்குவயர்மெண்ட். இது எல்லாமே லீகல் ரிக்குவயர்மெண்ட், பட் இது வந்து ஒரு மெயின் லீகல் ரிக்குவயர்மெண்ட். பட் இது வந்து உங்களோட கார் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிற மாடல் கார்ஸாக இருந்துச்சுன்னா எல்இடி லைட்ஸ் இருக்கும். ஸோ எல்இடி லைட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஹெட்லாம்ப் ரிஃப்ளெக்ஷன் தேவை கிடையாது. ஏன்னா அது வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சைடில் ஒரு ஆங்கிளில் வந்து லைட் அடிக்காது. பட் இருந்தாலுமே வந்து இதை வந்து வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். ஆஸ் அ லீகல் ரிக்குவயர்மெண்ட் காரில் இருக்கிறது பெட்டர். இன்னும் சொல்லப்போனால் வந்துட்டு நீங்கள் காரை நீங்கள் ஃப்ரான்ஸில் ஓட்டிகிட்டு போகும்போது இதை ஒட்டிடுறதும் பெட்டர். இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான், இது ஒட்டுறது அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. ஸோ யூகேல வந்து நீங்கள் கார் ஸ்பேர் பார்ட் ஷாப்ஸ், இந்த ஹால்ஃபர்ட்ஸ், இந்த மாதிரி வந்து டிரைவிங் ஷாப்ஸ்லாம் இருக்கும். காரோடைய ஸ்பேர் கிட்ஸ் இதெல்லாம் நிறைய விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஷாப்புக்கு போனீங்க ஆர் நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கூட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிட்டு வந்து கிடைக்கும். ஸோ இந்த கிட்டில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கிட்டு ஒரு வேளை நீங்கள் வாங்க மறந்துட்டீங்க, நீங்கள் ஹால்ஃபோர்ட்ஸ் போகல, நீங்கள் வந்து ஃபெரி போகிற அன்றைக்கி தான் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபெரியிலே கூட விற்பாங்க. நீங்கள் போகிறீங்க இல்லையா அந்த ஃபெரியிலே ஒரு டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்கும், அதுலேயே விற்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃபெரி போர்ட்டில் வந்து ஒரு கடை இருக்கும், அங்கே விற்பாங்க. இல்லைனா கூட நீங்கள் இறங்கினோடனே கெலாயிலையோ நீங்கள் இறங்கி முடித்த உடனே அங்கேயே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும், அங்கேயும் விற்பாங்க. ஸோ இதில் வந்து சில அடிஷ்னல் ஐட்டம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா பல்ப் கிட் ஒன்று இருக்கும். தவிர வந்து இதில் வந்து யூரோப்பியன் பிளக் அடாப்டர்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் மேண்டேட்ரி விஷயங்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து ஹெட்லாம்ப் ரிஃப்ளெக்டர். ஸோ இது வந்து நீங்கள் இந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், இதை எடுத்து வந்து நீங்கள் அந்த உங்களுடைய ஹெட்லாம்பில் வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து எந்த கார் அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு காருக்கும் வந்து தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் இது. இது வந்து ஹெட்லாம்ப் ஸ்டிக்கர். இது தவிர வந்து ஹை விசிபிலிட்டி ஜாக்கெட். நான் முன்னே சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு வேளை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நீங்கள் எங்கேயாவது பிரேக் டவுன் நிற்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹை விசிபிலிட்டி ஜாக்கெட் போட்டு தான் காரை விட்டு கீழே இறங்கணும். அப்போ தான் பின்னாடி வரவங்களுக்கு நீங்கள் அங்கே நிற்கிறீங்க அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து ஒரு லீகல் ரிக்குவயர்மெண்ட், இன்னொரு லீகல் ரிக்குவயர்மெண்ட். பொதுவாக இது வந்து காரில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஹை விசிபிலிட்டி ஜாக்கெட் வந்து மினிமம் இருக்கணும். இது தவிர வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆர் நீங்கள் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் காரை வந்து நிறுத்திட்டு அந்த காருக்கு பின்னாடி வந்து இந்த ட்ரையாங்கிளை வந்து இப்படி வச்சுட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பின்னாடி வர வெஹிக்கிள்ஸுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி வந்து இங்கே ஒரு கார் வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு. இது வந்து ஒரு 20 ஃபீட் தள்ளியும் வந்து நீங்கள் நிறுத்திடணும். வச்சிட்டிங்கன்னா வந்து கார் பிரேக் டவுன் ஆகிருக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டு அவங்க ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் இதை வைக்கல அப்படின்னா வந்துட்டு அங்கே கார் இருக்குன்னு தெரியாமல் ஃபாஸ்ட்டாக வரவங்க கடைசி நிமிஷத்துலாம் காரை பார்ப்பாங்க, அப்போ ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மேண்டேட்டரி ரிக்குவயர்மெண்ட். கடைசியாக பார்த்தீங்கன்னா பிரெத் அனலைசர். இப்போ நம்ம ஊர்லாம் வந்துட்டு டிராஃபிக் போலீஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, வந்துட்டு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருக்காங்களா இல்லையா வண்டி ஓட்டும் போதுன்னு பார்க்குறதுக்காக. ஸோ பிரெத் அனலைசர்னு சொல்லிட்டு வந்துட்டு ஊதுனா வந்துட்டு அதில் வந்து ஆல்கஹால் இண்டிகேட்டர் காட்டும். ஸோ நீங்கள் ஒரு வேளை குடிக்கவே இல்லை, நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணவே போகிறது இல்லைன்னா கூட ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு லீகல் ரிக்குவயர்மெண்ட். அதாவது என்னென்னா காரில் மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு போலீஸ் வச்சுருப்பாங்க, நம்ம வந்து அந்த ட்ரிங்கிங் மட்டும்தான் வந்து லீகல் ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கும். பட் ட்ரிங்க் பண்ணாமல் இருக்கிறது தான் லீகல் ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கும். பட் இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிரெத் அனலைசர் கிட்டு வந்து காரில் இருக்கணும், 2 கிட் இருக்கணும், அது 2 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா வந்துட்டு இதில் ஊதுனா அந்த உள்ளே இருக்கிற அந்த எல்லோ கிறிஸ்டல்ஸ் வந்து ரெட்டாக மாறும் அப்படின்னு அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க.
ஸோ இது வந்து என்எஃப் அப்ரூவ்ட் கிட்டாக இருக்கணும். பிரெத் அனலைசர் வந்து 2 பேக் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பொதுவாக வர பெரிய கிட்ஸில் வந்துட்டு இந்த ஹால்ஃபோர்ட்ஸ் மாதிரி இடத்துல வாங்குற கிட்ஸ்லையோ சில கிட்ஸ்லையோ வந்துட்டு இது வந்து தனியாக இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது இன்க்ளூடாக இருக்கிற கிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அப்படி ஒரு வேளை இது உங்களுக்கு அந்த கிட்டில் வரலைன்னா இதுவுமே கூட வந்து தனியாக வந்து உங்களுக்கு ஷாப்ஸில் கிடைக்கும். ஸோ இது வந்து மேண்டேட்ரியாக வந்து காரில் வச்சுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து தேவையில்லை, இது எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் விசிபிளாக தெரியாது. ஜிபி ஸ்டிக்கை தவிர மிச்சதெல்லாம் காரில் இருக்கா இல்லையான்னு விசிபிளாக தெரியாது. பட் அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் உங்களை எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி உங்களை வந்து கொஸ்டின் கேட்கும்போது வந்துட்டு அப்போ இந்த மேண்டேட்ரி ஐட்டம்ஸ் வந்து காரில் இல்லை அப்படின்னா அப்போ உங்களுக்கு பிரச்சனை ஆகும். இப்போ இந்தியாவில் வந்து லைசன்ஸ் ஒரு நாள் மறந்துட்டோம், நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வரோம், இங்கே வெளியே எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னா நம்ம போயிட்டு வரதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, எத்தனை நாள் வேணால் அந்த மாதிரி போயிட்டு வரலாம். பட் என்னைக்காவது நம்ம வந்து லைசன்ஸை மறந்துட்டு போகும்போது டிராஃபிக் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா நம்மகிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இது ஃபைன்லேருந்து வேறு என்னவா கூட ஆகலாம். வந்துட்டு உங்களுக்கு சில நேரங்களில் வந்துட்டு சில ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னா லைசன்ஸே கூட கான்ஃபிஸ்கேட் பண்ணுற அளவுக்கு கூட வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் ஆகலாம். ஸோ ஆல்வேஸ் பெட்டர் இந்த கார் கிட்ட வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிறது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஒரு 25 பவுண்ட்ஸ் கிட்ட மொத்தமாக இந்த கிட் கிடச்சிரும். நிறைய இடங்களில் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு காரில் ஏறுறதுக்கு முன்னாடியே ஃபெர்ரி டர்மினல்லே கூட கிடைக்கும், ஃபெர்ரிலே கூட வந்து ஷாப்ஸில் இருக்கும். ஸோ இது வாங்கி காரில் வச்சுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ வேறு ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்கு வேறு என்ன எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவ்வளோ தான் விஷயங்கள். இது எல்லாமே பேசியாச்சு. பட் ஒரு சில சின்ன விஷயங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரைட் ஹேண்ட் டிரைவ் இல்லையா. ஸோ யூகேல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ யூஎஸ்லேருந்து யாராவது ட்ரைவ் பண்ணி வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கும். பட் அப்படி நீங்கள் இந்தியாவில் யூகேல தான் ட்ரைவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முக்கால்வாசி லெஃப்ட் ஹேண்டில் ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ யூகேல ட்ரைவ் பண்ணும்போது முக்கியமான ரூல் வந்து ரவுண்ட் அபவுட் பற்றி பேசியிருந்தோம். நீங்கள் ரவுண்ட் அபவுட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ரவுண்ட் அபவுட்டுங்கிறது வந்து ஒரு நம்ம ரவுண்ட் ஆன மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸோ அங்கே வந்து 4 இல்லை 5 ஜங்ஷன் மீட் ஆகும். ஸோ எப்பயுமே அந்த ரவுண்ட் அபவுட்டுக்கு போகும்போது முக்கியமான ரூல் என்னென்னா, சிக்னல் இல்லாட்டி நீங்கள் வந்து ரைட்லேருந்து வர வெஹிக்கிளுக்கு வழி விட்டுட்டு அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் ரைட்டில் எதுவும் வண்டி இல்லைங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். யூகேல வந்து நம்ம ரைட்டில் ஓட்டுறதுனால அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட். லெஃப்ட்லேருந்து வர வெஹிக்கிள்ஸ்க்கு வழி விட்டுட்டு லெஃப்ட்டில் எதுவும் வண்டி வரல அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு அதுக்கப்புறம் தான் போகணும். நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் ரைட் லேனில் திரும்ப போகிறீங்கன்னா ரைட் மோஸ்ட் லேனில் இருக்கணும். யூகேயில் வந்து லெஃப்ட் மோஸ்ட் லேன் வந்து ஸ்லோவஸ்ட் லேன். நம்ம ஃப்ரான்ஸில் வந்து ரைட்டில் ஓட்டுறதுனால ரைட் மோஸ்ட் லேன் வந்து ஸ்லோவஸ்ட் லேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை ரவுண்ட் அபவுட்டில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தேர்ட் எக்ஸிட், அதாவது நீங்கள் இப்படி திரும்ப போகிறீங்க, லெஃப்ட்டில் திரும்ப போகிறீங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸிட், செகண்ட் எக்ஸிட், தேர்ட் எக்ஸிட் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிட்டில் திரும்ப போகிறீங்கன்னா ரைட் மோஸ்ட் லேனில் இருக்கணும். நேராக போக போகிறீங்கன்னாலும் ரைட் மோஸ்ட் லேனில் இருக்கணும். பட் நீங்கள் அந்த ரவுண்ட் அபவுட்டில் போகும்போது கர்வ் பண்ணி போகணும். ஒருவேளை நீங்கள் லெஃப்ட்டில் இருக்கிற அந்த எக்ஸிட் தேர்ட் எக்ஸிட்டில் திரும்ப போகிறீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் லேன், அதாவது 2 லேன் இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் லேனில் இருக்கணும். ரவுண்ட் அபவுட்டில் போகும்போது ரைட் சைடாக ஓரமாக போகாமல் ரவுண்ட் அபவுட்டை ஒட்டி போய் திரும்பணும். அப்போ தான் திரும்ப முடியும். அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிட்டும் செகண்ட் எக்ஸிட்டும் எடுக்கிற கார்ஸ் வந்து ஈஸியாக அவங்க வெளியில் போக முடியும். ஸோ ஒரு சில ப்ராக்டிக்கல் விஷயங்களை வந்துட்டு நம்ம யூகேல என்ன பண்ணுறோமோ அது அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக வந்துட்டு ஃப்ரான்ஸில் பண்ணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன ஃப்ரான்ஸில் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பீட் லிமிட்ஸ் எல்லாமே வந்து கிலோமீட்டரில் இருக்கும். ஸோ யூகேல வந்து எல்லா ஸ்பீட் லிமிட்டும் மைலில் இருக்கும். ஃப்ரான்ஸில் வந்து எல்லா ஸ்பீட் லிமிட்டும் கிலோமீட்டரில் இருக்கும். முக்கால்வாசி நேஷனல் ஹைவேஸில் வந்து 110 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருப்பாங்க. அது ஆல்மோஸ்ட் ஒரு 80 மைல்ஸ் கிட்ட இருக்கும். உங்களுக்கு வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து மைலில் இருக்குது அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய காரோட டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு கிலோமீட்டராக மாற்றி வச்சுக்கிறது பெட்டர். அப்போ தான் அவங்களால வந்து ஸ்பீட் லிமிட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியும். அப்படி இல்லை உங்களுக்கு அனலாக் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மைலில் இருக்கிற அந்த இது பார்க்காம ஜென்ரலாக அனலாகில் வந்துட்டு மைல் அண்ட் கிலோமீட்டர் ரெண்டுமே இருக்கும் யூகேல இருக்க கார்ஸில். ஸோ அதில் கிலோமீட்டரில் இருக்கிற அந்த ஸ்பீட் லிமிட்டை பார்த்து அவங்க என்ன ஸ்பீட் லிமிட் போட்டிருக்குன்னு பார்த்து வண்டி ஓட்ட வேண்டியிருக்கும். ப்ளஸ் ஸ்பீட் லிமிட்டை வந்து 2 வகையான ஸ்பீட் லிமிட்ஸ் வந்து சைடில் வந்து ஒட்டியிருப்பாங்க. பட் அது வந்து ஃப்ரெண்ட்ஸில் எழுதியிருப்பாங்க சில விஷயங்களில். ட்ரெய்லர் ஆர் காருக்கு பின்னாடி வந்து எதாவது டோ பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஸ்பீட் லிமிட் இருக்கும். தனியாக வந்து கார் மட்டும் போகிறீங்கன்னா அதுக்கு தனியாக ஸ்பீட் லிமிட்ஸ் இருக்கும். நடுவில் இந்த காரை டோ பண்ணிட்டு போகிற அந்த கார்ஸுக்கு வந்துட்டு ஸ்பீட் லிமிட் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதில் வந்து அந்த சிம்பிள் இருக்கிற சேஞ்சஸ் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நார்மல் காருக்கு என்ன ஸ்பீடுங்கிறத போட மாட்டாங்க. அப்படி போடலைன்னா நீங்கள் நார்மல் கார் என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்கீங்களோ அதே ஸ்பீடில் கண்டினியூ பண்ணி போகலாம். ஸ்லோ பண்ண வேண்டாம். அந்த சிம்பிள் போட்டிருக்கிற கார்ஸ் மட்டும்தான் ஸ்லோ பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து காமன் சென்ஸில் தெரியும். பட் கொஞ்சம் கவனமாக அதை வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இது புரியும் இந்த சில விஷயங்கள். ஸோ ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நேவிகேஷன் சிஸ்டம். ஸோ என்னோட வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி காரில் இருக்க நேவிகேஷன் சிஸ்டம்லேயே வந்துட்டு ஃப்ரான்ஸோட நேவிகேஷன் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுச்சு. பட் அதுக்கு முக்கியமாக வந்துட்டு நீங்கள் வந்து முதல்ல போயிட்டு அதை கண்ட்ரி செட்டிங்கில் போயிட்டு அதை நீங்கள் வந்து ஃப்ரான்ஸ்னு மாற்றினா தான் நீங்கள் வந்து அட்ரஸ் வந்து அதை வந்து இன்புட் பண்ணும். அப்படி இல்லாமல் நீங்கள் யூகேனே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு அட்ரஸ் போட்டிங்கன்னா கூட, நீங்கள் ஏதாவது ஒரு மியூசியம் ஏதாவது போடுறீங்க, நேஷனல் மியூசியம் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து யூகேயில் இருக்க மியூசியம்க்கு வந்து உங்களுக்கு டேரக்ஷன் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முதல்ல அதை வந்து ஃப்ரான்ஸ்ன்னு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நேவிகேஷன் சிஸ்டம் வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒர்க் ஆகும். அப்படி உங்கள்கிட்ட நேவிகேஷன் சிஸ்டம் இல்லை, நேவிகேஷன் சிஸ்டம் உங்கள் காரோட நேவிகேஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் கூகுள் மேப்ஸ்லேயோ இல்லை ஆப்பிள் மேப்ஸ்லேயோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். அப்படி உங்களுக்கு வந்து டேட்டா இல்லை, யூரோப்பில் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா இல்லை, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண முடியலன்னா முன்னாடியே கூகுள் மேப்ஸில் வந்துட்டு நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ, எந்த ஏரியாவுக்கு போகிறீங்களோ அந்த மேப் இன்ஃபர்மேஷன் வந்து ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸ்டில் நீங்கள் வந்து ஃபோனில் வந்து கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணி நேவிகேஷன் போட்டு போக முடியும். எஸ்பெஷலி ஒரு புது கண்ட்ரிக்கு, தெரியாத கண்ட்ரிக்கு போகும்போது எவ்வளோ தான் நம்ம வந்து நமக்கு வந்து இது மாதிரி நேவிகேஷன் சிஸ்டம் இல்லாமல் ஓட்டி பழக்கமாக இருந்தாலும் ஒரு நேவிகேஷன் சிஸ்டமை ஒரு பேக்கப்புக்கு வச்சுருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து எங்கேயாவது நிறுத்தணும் அப்படின்னா, ஒரு எக்ஸிட் எடுக்கணும் அப்படின்னா எந்த லேனில் நீங்கள் எக்ஸிட் எடுக்கணும், எந்த லேனில் நிற்கணுங்கிறது முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்கிற புது நேவிகேஷன் சிஸ்டம் சொல்லும். ஸோ அதனால் உங்களுக்கு லெஃப்ட் லேன் இருக்கணுமா, ரைட் லேன் இருக்கணுமா, எப்போ நீங்கள் வந்து எக்ஸிட்டுக்கு மூவ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் வண்டி ஓட்டும்போது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட மற்ற வீடியோஸில் சொல்கிற மாதிரி தான் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி, நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி இதுக்கெலாம் டைம் ஆகும் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக் வந்து இது வந்து ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுவோம். வீடியோ சம்மந்தமாக நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. எல்லா வீடியோஸும் வந்து தொடர்ந்து பண்ணுவோம். இங்கிலீஷ்லேயும் கேட்டிருக்கீங்க. நான் இங்கிலீஷ்லேயும் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா அட்லீஸ்ட் சப்டைட்டிலாவது போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். தேங்க்ஸ், பாய்.